Hi guys, welcome to UV Thoughts. இன்னைக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் டாபிக் பார்க்கலாம். ஸோ பவர் எலக்ட்ரானிக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா தைரிஸ்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ வாட் இஸ் தைரிஸ்டர் அப்படின்னா தைரிஸ்டர் இஸ் அ நேம் given to a family of power semiconductor switching devices. SCR is the most widely used and important member of தைரிஸ்டர் family. எஸ்சிஆர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைரிஸ்டர் ஃபேமிலியே வந்துட்டு முக்கியமான ஒரு வைட்லி யூஸ்ட் காம்பனண்ட். ஓகேங்களா? சரி, வாட் இஸ் தைரிஸ்டர் அப்படின்னா தைரட்டான் ப்ளஸ் டிரான்சிஸ்டர், அதுக்கு பேர் தான் தைரிஸ்டர் அப்படின்றது. அதாவது என்னென்னா சாலிட் ஸ்டேட் டிவைசஸ். ஓகே, ஸோ இதிலே ஒரு சில டைப்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ் அப்படின்னா சிலிக்கான் கண்ட்ரோல் ஸ்விட்சு. இது அதோட டயக்ராமு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆனோட் இருக்கும், ஒரு கேத்தோட் இருக்கும், ஒரு ஆனோட் கேட் இருக்கும், ஒரு கேத்தோட் கேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பி டிரான்சிஸ்டரோட ஒரு என் டிரான்சிஸ்டரை வந்து சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கேத்தோட் கேட்டு, இது ஆனோடு, இது ஆனோட் கேட்டு. சிலிக்கான் கண்ட்ரோல் switches is similar to SCR. A terminal PNPN devices. It has one additional gate, anode side, and then it is usual gate on the cathode side. Okay va? So these are called as cathode gate and anode gate. ஓகே, ஸோ எஸ்சிஆர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு a terminal PNPN devices. ஓகே, it has an one gate on the anode side. anode சைடோட ஒரு P substrate, சாரி மொத்தம் சொல்லிட்டேன், anode சைடில் ஒரு P substrate நம்ம சாண்ட்விச் பண்ணி வச்சுருக்கோம். These are called as a cathode gate. So and then இதர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ these are called as cathode gate and anode gate. ஸோ ஆனோட்னா பாசிட்டிவ், கேத்தோட் அப்படின்னா நெகட்டிவ். ஸோ இதான் எஸ்சிஆர் பிஎன். ஸோ ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒரு பி சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பவர் சென்சிங் சர்க்யூட், டைமிங் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கவுண்டிங் சர்க்யூட்ஸ். தென் எஸ்யூஎஸ் அப்படின்னு என்னென்னா சிலிக்கான் யூனிலேட்டரல் ஸ்விட்சு. ஸோ எஸ்யூஎஸ் 3 terminal டிவைஸ் சிமிலர் டு எஸ்சிஆர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவல் ஐசி கண்டெய்னிங் டிரான்சிஸ்டர், ஜெனடையோட் அண்ட் ரெசிஸ்டர், generating fast rising high current triggering signals for high power SCRs and triacs. ஸோ இது வந்து ஆனோடு, இது கேத்தோடு, இது கேட்டு, இது அதோட சிம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர், ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர், ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், இந்த ரெண்டுத்தையும் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சைட்ரஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பைலேட்ரல் சுவிட்சு. இட் கண்டெயின்ஸ் 2 identical SUS circuits arranged in anti-parallel and it's turn on fixed voltage which is applied between its terminal. இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா triggering the thyristor with attenuations, positive and negative gate pulses. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா LASCR அப்படின்றது, அதாவது லைட் ஆக்டிவேட்டட் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டோ எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங் டிவைஸ். திஸ் டிவைஸ் turn on by means of a light incident on the window provided on the கேஸ். ஸோ இது வந்து ஆனோடு, ஒரு கேட்டு, ஒரு கேத்தோடு. இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை கரண்ட் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கேட் டர்ன் ஆஃப், GTOன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பிஎன்பிஎன் டிவைசஸ் தான். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா turn on by a positive gate pulse, turn off by the negative gate. ஸோ இது ஆனோடு, இது கேத்தோடு, இது கேட்டு. ஸோ எல்லாமே இந்த எல்லா டயக்ராம்ஸுமே சிமிலராக தான் இருக்கும். நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எஸ்சிஆர், ஆனோட் இருக்குது, கேத்தோடு இருக்குது, கேட் இருக்குது, ஆனோட் கேட் இருக்குது, கேத்தோட் கேட் இருக்குது. ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரில் ஒரு பி சப்ஸ்ட்ரேட்டை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுவே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்யூஎஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் என்பிஎன் அண்ட் பிஎன்பி ரெண்டுத்தையும் சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுவே எஸ்பிஎஸ் அப்படின்னா இதுதான் அதோட சர்க்யூட் டயக்ராம். இதுவே LASCR அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து லைட் அப்படின்றதுனால இந்த இடத்துல மட்டும் சிம்பிள் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கும். இதுவே கேர்டன் ஆஃப்னாலும் எஸ்சிஆர் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் இருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா திடீர்னு சர்க்யூட் கொடுத்து கேட்டாலும் கேட்குவாங்க. அண்ட் தென் UJT. ஸோ UJT ட்ரையாக் நிறையா இருக்குது. யூனிட் 1 மட்டும் முடிச்சிடலாம், யூனிட் 2 நாளைக்கு பார்க்கலாம். ஃபைன். UJT அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்.
ஓகே. ஸோ இது வந்து ஒரு 3 terminal electronic semiconducting device. One junction is act as an electrically controlled switch. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எமிட்டர் பேஸ் 1 பேஸ் 2 ஓகேங்களா. இது வந்து பேஸ் 1, இது பேஸ் 2. ஸோ இந்த இடத்துல ஒரு பிஎன் ஜங்ஷன், இது வந்து ஒரு சேனல், இது வந்து பிஎன் ஜங்ஷன் சேனல். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. VRB1 is equal to RB1 divided by RB1 plus RB2 into VBB. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு நமக்கு சம்மா கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி வோல்டேஜ் அப்ளை. ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான். யூனிஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னால் கரண்ட்டை வந்துட்டு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ த சிம்பிளிஃபைடு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஷோஸ் தட் என் டைப் சேனல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ரெசிஸ்டர்ஸ், 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட வித் அன் ஈக்குவலன்ட் டயோட், ஒரு டயோட் கனெக்ட் பண்ணியிருப்போம். 2 ரெசிஸ்டர் நடுவில் டயோட் இருந்தால் அதான் யூனிஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எமிட்டர் வோல்டேஜ் ஸ்லோலி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 0. ரெசிஸ்டன்ஸ் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டோப்பிங். ஓகேங்களா. ஸோ டிக்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி RB1. ஓகே. ஸோ த பிஎன் ஜங்ஷன் இஸ் மோர் ஹெவிலி ஃபார்வர்ட் பயஸ். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பயஸில் தான் இருக்கும். ஸோ த எமிட்டர் இன்புட் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் பிகம்ஸ் தென் VRB1 ஒரு 0.7 வோல்ட் கிட்ட வரப்போ ஃபார்வர்ட் பயஸ் இட் வில் ஆன் அண்ட் கண்டக்ட் தி கரண்ட். ஒரு 0.7 வரைக்கும் அது ஆன் ஆகாது. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு கரண்ட்டை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு யூனிஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். ஓகேங்களா. இது அதோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இது வந்து ஒரு எமிட்டர் வோல்டேஜ், ஒரு நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ஒரு வேலே பாயிண்ட். ஃபைன். கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னா என்னென்னா யூனிஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் அப்ளைட் இன்புட் வோல்டேஜ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு டர்ன் ஆன் த டிவைஸ். ஸோ டிடன்ட் ரீச் தி ட்ரிகரிங் வோல்டேஜ். அதாவது ஒரு கட் ஆஃப் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டிவைஸ் ஆன் ஆகும், அதான் சொல்ல வராங்க. அண்ட் தென் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன் ஆஃப்டர் த அப்ளை வோல்டேஜ் ரீச் தி ட்ரிகரிங் வோல்டேஜ் த டிவைசஸ் டர்ன் ஆன் அண்ட் தி எமிட்டர் வோல்டேஜஸ் ரீச் தி பீக் வோல்டேஜ் அண்ட் இட்ஸ் ட்ராப்ஸ் டு வேலே பாயிண்ட் ஈவன் டு த எமிட்டர். நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன்னா ஒன்ஸ் கட் ஆஃப் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே சேச்சுரேஷன் ரீஜியன்னா அப்ளைடு வோல்டேஜ் இன்க்ரீசஸ், எமிட்டர் வோல்டேஜ் அண்ட் எமிட்டர் கரண்ட் இன்க்ரீசஸ் கிராஜுவலி. ஓகேங்களா. அதான் சேச்சுரேஷன் ரீஜியன். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டைமர் ஐசிலாம் இருக்குல்ல அதில் யூஸ் ஆகும். அடுத்து SCR தான் வந்து நமக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது SCR தான். SCR இஸ் அ 4 லேயர் PNPN டிவைஸ். ஓகே. 2 மெயின் டெர்மினல்ஸ், ஆனோட் இருக்கும், கேத்தோட் இருக்கும். இதுதான் அதோட சர்க்யூட்டு. ஸோ இதில் மொத்தம் 3 ஜங்ஷன் இருக்குது, J1, J2, J3. இதோட ஒர்க்கிங்னு பார்த்தோன்னா ஆனோட் இஸ் அட் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். அப்போ J1ம் J3யும் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், J2 ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். மொத்தம் 3 கேஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் கேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்தம் 3 ஜங்ஷன் சொன்னேன்னா J1, J3 இது 2 ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிறப்ப J2 ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். So current flow from anode to cathode is blocked by the reverse bias junction J2. So leakage current flow. அப்போ SCR ஆஃபில் தான் இருக்கும், ஆன் ஆகாது. ரிவர்ஸ் கரண்ட் வந்தாலே ஆன் ஆகாது. இதுவே when the cathode is positive potential with respect to anode, J1, J3 ரிவர்ஸ் பயாஸ்லையும் J2 மட்டும் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா the current flows from cathode to anode is blocked by the junction J1 and J3. ஸோ the small reverse current flow ஆகும். இப்போயும் என்ன ஆகுது, பிளாக்கிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதுவே when the positive voltages increase at the anode with respect to the cathode, the reverse bias junction is J2. J2ல reverse bias junction இருக்கிறப்ப broken across the depletion region, this terms as the avalanche breakdown. ஸோ இந்த avalanche breakdown நடக்கிறப்போ free carriers movement நடக்க ஆரம்பிக்கும், SCR ஆன். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. J2ல வந்துட்டு ரிவர்ஸ் இருக்கணும், அப்போ J1 J3யும் ஃபார்வர்டில் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவலாஞ்சி பிரேக் டவுன் நடக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் SCR ஆன் ஆகும். மொத்தம் 3 கேஸ் இருக்கும். அந்த 3 கேஸில் எப்போ SCR ஆன் ஆகணும் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. SCR அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே. இதோட VI கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கரண்ட், ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ரீஜியன், ஃபார்வர்ட் பயாஸ் ரீஜியன். இதோட டேபிள் கொடுத்துருக்காங்க, டேபிள் கிடையாது, கிராஃபு. ஹோல்டிங் கரண்ட் அப்படின்னா மினிமம் வேல்யூ ஆஃப் ஆனோட் கரண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் ஹோல்டிங் கரண்ட். லேச்சிங் கரண்ட் அப்படின்னா மினிமம் வேல்யூ கரண்ட் இன் ஆன் ஸ்டேட்.
dV/dt rating அப்படின்னா maximum rate of rise of anode voltage. di/dt rating அப்படின்னா maximum rate of rise in anode to cathode current. Maximum rate of change of current that devices can withstand during on state is called critical rise current. ஓகேவா? சரி, எஸ்சிஆரோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஹை பவர், லேம்ப் டிம்மிங், பவர் ரெகுலேட்டர்ஸ், மோட்டர்ஸ் அது யூஸ் ஆகுது. ஸோ இன்னும் ட்ரையாக் டயாக் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.